ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம். க்ரோவில் வந்து எப்படி ஸ்டாக்கை வந்து சிப் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டை வந்து சிப் பண்ணியிருப்பாங்க. பட் வந்து பார்த்திங்கன்னா க்ரோவில் வந்து புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க ஸ்டாக் சிப்புன்னு சொல்லிட்டு. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா க்ரோ வந்து இப்போ அதிக பேர் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்ருக்காங்க. இதில் ப்ரோக்கரேஜும் கொஞ்சம் அதிகம் தான், பட் வந்து கொஞ்சம் யூஐ வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறதுனால எல்லோரும் அதை வந்து யூஸ் பண்ணுறாங்க. சரி வாங்க, எப்படி வந்து ஸ்டாக்ஸ் இப்போ வந்து கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது ஃபுல்லாகவே பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் பிஎஸ்சிங்கிற ஒரு கம்பெனி வந்து எடுத்துக்கிட்டேன். ஸ்டாக்கை கிளிக் பண்ணிட்டு அதோட கம்பெனி வந்து எடுத்துக்கிட்டேன். நீங்கள் அதில் பாட்டம் வந்தீங்க அப்படின்னா கிரேட் ஸ்டாக் ஸ்ப்ளிட் அப்படின்னு இருக்கும். மொபைல்லையும் வந்து பார்த்திங்கன்னா இதே தான் வரும். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா கிரேட் ஸ்டாக் சிப்புன்னு கொடுக்குறேன். இதில் வந்து நம்ம அமௌண்ட்டாகவும் கொடுத்துக்கலாம். இப்போ இதோட ஸ்டாக் ப்ரைஸ் வந்து 4752 ரூபா இருக்குது. அப்போ வந்து நான் என்ன பண்ணணும்னா அதுக்கு மேலே தான் கொடுக்கணும். சப்போஸ் இப்போ 4000 கொடுக்குறேன்னா அது அக்செப்ட் பண்ணிக்காது. இப்போ வந்து நான் 5000 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 5000 கொடுக்கும் போது என்னென்னா நம்மளுக்கு ஒரு குவான்டிட்டி தான் வந்து அல்லோகேட் ஆகும். இப்போ நான் 10,000 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு வந்து ஒரு 2 குவான்டிட்டி வந்து பை பண்ணணும். ஸோ இது வந்து எப்போ நம்ம பை பண்ணணும்? இப்போ மந்த்லி 18ஆம் தேதி பண்ணணுமா, 27ஆம் தேதி பண்ணணுமா? இப்போ அன்றைக்கி வந்து ஒரு டே இதாகுது அப்படின்னா, சாட்டர்டே சண்டே வருது அப்படின்னா அதுக்கு மறுநாள் வந்து அது வந்து பை பண்ணுவாங்க. அப்படி இல்லை நம்மளுக்கு வீக்லி வந்து பண்ணணும் அப்படின்னா, இப்போ தேர்ஸ்டே கொடுக்குறேன் அப்படின்னா இங்கே கொடுத்துட்டு இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் கொடுத்துட்றேன், இங்கே வந்துடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு குவான்டிட்டி வைஸாகவும் போகலாம். இது வந்து அமௌண்ட்டு. ஸோ லெட்ஸ் சே எனக்கு வந்து எவ்ரி வீக் வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி வந்து ஒரு குவான்டிட்டி வந்து பை பண்ணு அப்படின்னு ஒன்று கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கிரியேட் ஸ்டாக் சிப்புன்னு கொடுத்துருவீங்க. ஸோ இந்த அலர்ட் எதுக்காக அப்படின்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஷார்ட் டேர்ம் ஏஎஸ்எம் ஃப்ரேம் ஒர்க்கில் இருக்காங்க. அதனால் நம்மளுக்கு ஒரு இண்டிகேஷன் காமிக்குது. இந்த வந்து கொஞ்சம் ரிஸ்க்கான ஸ்டாக் இப்போது இது வந்து மூவ் பண்ணியிருக்காங்க, சர்வலைன்ஸ் வந்து மெஷர் பண்ணுறதுனால அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் நம்மளுக்கு காமிக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா கிரேட் ஸ்டாக் சிப்புன்னு கொடுக்குறேன். ஸோ சிப் வந்து கிரேட் ஆகிடுச்சு. அதில் ஆட்டோ மேண்டேட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டைரெக்டாக பேங்க் அக்கௌண்ட்லேருந்து எடுக்கிறதுக்காக ஆட்டோ மேண்டேட் இருக்குது. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே வந்து அப்ரூவ் பண்ணால் நம்மளுக்கு அங்கே ஆட்டோ மேண்டேட் போகும். இப்போ நான் என்ன பண்ணிடுறேன்னா கேன்சல் பண்ணுறேன். ஸோ வந்து நான் ஸ்கிப் பண்ணிடுறேன் மேண்டேட்டை. ஸோ ஸ்கிப் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிப்பு வந்து கிரேட் ஆகிடும். ஆட்டோமேட்டிக்காக வந்து கிரேட் ஆகிடுச்சு பாருங்களேன். இப்போ நான் இங்கே வந்து கிளிக் பண்ணுறேன். இந்த டைமில் வந்து இது ஆர்டர் ஆகும். ஸோ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்மள்ட்ட மணி இருக்கணும். இப்போ வந்து கேன்சல் பண்ணுறது, இப்போ லெட்ஸே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்திங்கன்னா அப்கமிங்காக வந்து பார்த்திங்கன்னா அடுத்த சிப் வந்து எப்போ அப்படின்னு வந்து வந்துருச்சு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் 24 அக்டோபர் இன்னும் 9 நாள் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம அந்த ஒரு நாள் வேணாம் அப்படின்னா ஸ்கிப்பும் பண்ணிக்கலாம். இப்போ நான் இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னா கேன்சல் சிப் கூட பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் கேன்சல் சிப் பண்ணிவிட்டு கேன்சல் அப்படின்னு வந்து கொடுத்துட்றேன். வந்து சிப் வந்து கேன்சல் ஆகிடும். சரி, இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா இப்போ வேறு ஸ்டாக் வந்து பார்க்கலாம் வாங்க. நான் வந்து எக்ஸாம்பிள் வந்து ரிலையன்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ வந்து எல்லாத்துக்குமே தெரியும் ரிலையன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் ஒரு 1 மந்த்தாக 10% கிட்ட நல்லா டவுன் ஆகிருக்கு. ஸோ அதுக்கு பேர் என்ன நினைப்போம்னா ரிலையன்ஸ் வந்து ஒரு சூப்பரான ஸ்டாக்கு, ஸோ அதை வந்து சிப் பண்ணலாம் அப்படிங்கும்போது நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கிரியேட் ஸ்டாக்ஸ் இப்போ வந்து அகைன் கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா டெய்லியும் ரெண்டு குவான்டிட்டி வாங்குறீங்க அப்படின்னா இப்போ எப்போ வந்து வாங்குறீங்க, ஸ்டார்டிங் திஸ் வீக் அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ நான் டியூஸ்டே கொடுக்கணும்னா அப்டேட்டுன்னு வந்து கொடுத்துட்டு இப்போ 2 குவான்டிட்டி அப்ராக்சிமேட்டாக இந்த அமௌண்ட் வந்து உங்கள்கிட்ட இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இல்லைனா நீங்கள் அமௌண்ட்டாகவும் போட்டுடலாம். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3000 மட்டும் பண்ணு அப்படின்னு. சப்போஸ் இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 3000 போடுறீங்க, ஒரு வருஷம் கழித்து இது 3000 மேலே போச்சுன்னா அப்போ வந்து இந்த சிப் வந்து ஒர்க் ஆகாது, ஆட்டோமேட்டிக்காகவே ஸ்டாப் ஆகிடும். ஸோ எப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 3000 கீழே வருதோ அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காகவே வந்து பை பண்ணிவிடும் ஃப்ரெண்ட்ஸ். அகைன் கிரேட் சிப் கொடுக்குறீங்க, சிப்பு கிரேட் ஆகிடும். ஸோ வந்து ஆட்டோ மேண்டேட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து யூபிஐலேருந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக அமௌண்ட் ஆட் ஆகி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே பை ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து க்ரோவில் வந்து இப்போ புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு வந்து இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வாய்ப்பு இல்லை. ஸோ அதனால் வந்து ஷேர் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து ஆக்டிவ்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை நான் போய்ட்டு வந்து பண்ணால் கிளிக் பண்ணிவிட்டு நான் கேன்சல் கூட பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்படி தான் வந்து பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். மற்ற க்ரோ ரிலேட்டட் எனி சந்தேகம் இருந்தாலும் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் முடிஞ்சளவு வந்து ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.